பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதிகளோட நாடு. இது ஊரறிஞ்ச உண்மைதான். என்ன ஒண்ணா அவனுங்க ஒத்துக்க மாட்டாய்ங்க. ஆனா, இப்ப அவனுங்களே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த அளவுக்கு சம்பவங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்குது. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, பொதுவா ஒரு ஏஜென்சி செய்தி வெளியிடுது. தலைப்புச் செய்தி, உள்ளூர் செய்தி, வெளிமாநில செய்தி, வெளிநாட்டு செய்தி, அப்புறம் விளையாட்டு செய்தி, சர்வதேச அரசியல், இந்த மாரி ஏதாச்சும் பார்ட்டா பிரிச்சா 1/2 மணி நேரம் செய்திய போட்ட காலங்கள் இருக்கு. இப்ப அப்படிலாம் கிடையாது. எல்லாம் பிரேக்கிங் நியூஸ். அது பக்கத்து தெருல நடந்தாலும் சரி, இல்ல வால் ஸ்ட்ரீட்ல நடந்தாலும் சரி, அம்புட்டும் உனக்கு பிரேக்கிங் நியூஸ் தான். செக்மெண்ட்லாம் பிரிக்க முடியாது. அப்படின்னு உலகம் ரொம்ப ஸ்பீடா உருண்டு ஓடக்கூடிய காலகட்டத்தில செக்மெண்ட் பிரிச்சாலும் சரி, பிரிக்காட்டியும் சரி, வெறும் தீவிரவாத தாக்குதல் உள்ளூர் பாகிஸ்தானுக்குள்ள நடக்கிற தீவிரவாத தாக்குதலையே தொடர்ந்து ஒளிபரப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டார்கள். அந்த அளவுக்கு அங்க தீவிரவாதம் பெருகி போச்சு. எங்க வெளியில இருந்து ஆட்கள் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான்ல இருந்து கிளம்பி போனாய்ங்க. கிளம்பி போன இடத்துலலாம் டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துட்டு, வர பாதையிலயும் கிழிச்சு குடுத்தோனயே பாகிஸ்தானுக்குள்ளேயே உட்காந்துட்டாய்ங்க. அப்படி பாகிஸ்தானுக்குள்ளேயே உட்கார்ந்து ரிட்டயர்ட் ஆக முடியுமான்னு கேட்டா, அதெல்லாம் முடியாது. பாகிஸ்தான பிரிச்சு குடு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இந்த டிக்கெட் குடுக்குற வேகத்த 10, 15 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருந்தோம்னா, பெரும் தொல்லைகள்ல இருந்து நம்ம தப்பிச்சிருக்கலாம். பரவால்ல, இப்ப செஞ்சனால பாகிஸ்தான் அங்க நாறிப் போச்சு. எந்த அளவுக்கு அப்டின்னா, பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் ட்ரெயின கடத்துறது. அந்த போராட்டமே பெரும் போராட்டம். ஆப்பரேஷன் வெற்றி அப்டின்னு அறிவிச்சாய்ங்க. எத வச்சுடா வெற்றி? எல்லாரையும் மீட்டுட்டியா? அப்டின்னு கேட்டா, எல்லாரையும் மீட்டுட்டேன் அப்டின்ட்டாய்ங்க. பார்த்தா அங்க 100க்கும் மேற்பட்டவர்கள் செத்து போயிட்டார்கள். அதே மாரி போன யூனிட்ல எவ்வளோடா உயிரிழப்பு? அப்டின்னா, பக்கத்து நாட்டோட போருக்கு போம்போதே உயிரிழப்ப சொல்ல மாட்டோம். நீ என்ன இந்த எங்க நாட்டுக்குள்ள உள்நாட்டு சண்டையில உயிரிழப்புலாம் சொல்ல முடியுமா? அப்படின்னு கடந்து போயிட்டாய்ங்க. ஏஜென்சிகள் தப்பு தப்பா வெவ்வேற நம்பர்கள போட்டாய்ங்க. ஆக மொத்தம் அதுவும் 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி ட்ரெயின் தாக்குதலே 2, 3 நாட்களுக்கு பாகிஸ்தான்ல தீராத தலைவலி. அப்படி தீராத தலைவலிய இவனுங்க மேற்கொண்டு அதிகரிக்கிற மாரி தான் டேட்டாக்கள மாத்தி மாத்தி வெளியிடுறது. கடைசியில அதுல ஜெயிச்சீங்களா, தோத்தீங்களாடான்னு யாருமே கவலைப்படல. எங்க பாகிஸ்தானுக்குள்ள. காரணம் இந்த பயலுக தோத்து தான் போயிருப்பாய்ங்க அப்படின்னு விட்டு விலகும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஆப்கான், பாகிஸ்தான் எல்லைகள்ல உள்ள செக் போஸ்ட்ட கைப்பற்றக்கு அடுத்த தாக்குதல். அது ஒரு சூசைட் பாம் தாக்குதல். அதுல பெருமளவு ஆட்கள் பலி. அதுக்கடுத்து பாகிஸ்தானுக்குள்ள மசூதியில குண்டு வெடிப்பு. அதுல முக்கியமான ஆட்கள் பலிங்கிறார்கள். இல்ல அடியோட ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. யாருப்பா முக்கியமான ஆளு? ஷபாப் ஷெரீஃபா அப்படின்னு கேட்டா, இல்ல அங்க உள்ள உள்ளூர் பிரமுகர் அப்படின்ட்டாய்ங்க. உங்க நாட்டோட பிரதமரே முக்கியமான ஆள் இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பயப்புள்ளனால தான் இந்த நாடு இவ்வளவு சீரழியுது. உருப்படியா எவனாச்சும் வந்தாவாச்சும் ஓரளவு தேரும். அங்க உள்ள ஒரு அப்பாவி 10% மக்களாச்சும் நல்லவன் இருக்க மாட்டான். அவன் பொழச்சுக்குவான். சந்தேகம் தான். இருந்தாலும் எதையுமே இல்லேன்னு சொல்லக்கூடாதுங்கிறக்காக ஒரு 10% போடுறோம். அப்படி 10% இருந்தா இந்நேரம் தப்பிச்சு ஓடி போயிருப்பான். அப்படி இருக்கும்போது, அங்க எவன் இறந்தாலும் அந்த பயப்புல தேவையில்லாத ஆட்களா தான் இருப்பார்கள். இப்படி 3 பெரும் தாக்குதல். பாகிஸ்தான்ல ட்ரெயின கடத்துனோனே அவன் பஸ்ஸுல ஏறவே பயப்படுற காலகட்டத்துல, அடுத்தடுத்து 3 தாக்குதல். இப்ப பாகிஸ்தான்ல ராணுவமே நிக்கிறக்கு பயப்படுது. பொதுவா இந்த மாரி பதட்டமான சூழ்நிலைகள் வந்தா, மக்களோட மனநிலை அப்படிங்கிறது நம்மள காப்பாத்த ராணுவம் இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கும். அரசாங்கங்கள் இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கும். இங்க தான் எல்லாம் தலைகீழாவே அரசாங்கமே ராணுவத்த நம்பி இருக்கும். ராணுவம் இப்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்கு. ராணுவம் எப்பயும் பயப்படும். இப்ப உள்ளூருக்குள்ள நிக்கவே பயப்படுறாய்ங்க. முந்திலாம் எல்லைகள்ல வர்றதுக்கு பயப்படுவாய்ங்க. அது இந்திய எல்லையோ, ஆப்கான் எல்லையோ பதறும், கை கால்லாம் நடுங்கும். இப்ப அப்படி கிடையாது. உள்ளூர்ல எங்கேயாச்சும் துப்பாக்கி விட்டு நில்றா அப்டின்னாலும், நோ அப்படிங்கிறாய்ங்க. ஏறக்குறைய பலூச்சிஸ்தானுக்கு எவன போட்டாலும் சரி, அப்பாயின்ட்மென்ட் பார்த்தோனயே நெஞ்ச பிடிச்சுட்டு சரிஞ்சிருவாய்ங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லயே. அதே நிலைமை இப்ப இஸ்லாமாபாத், கராச்சி போன்ற நகரங்கள்ல நிக்கக்கூடிய ஆட்களுக்கு மெல்ல மெல்ல வந்திருக்கு. இந்த தொடர்ந்து 3 சம்பவங்கள் பாகிஸ்தான நிலகுலைய வச்சிருக்கு. ஆனா நமக்கு தெரிஞ்சது 3. தெரியாதது எவ்வளவோ இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றார்கள். அதாவது சின்ன சின்ன கன் ஃபயர்கள் வெளியில கொண்டு வராமயே மூடி மறைக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அது எல்லாம் அவர்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு கேங் வார். ரவுடிகளுக்குள்ள நடக்கக்கூடிய கேங் வாரா கன்சிடர் பண்ணிக்கிறார்கள். ஆனா உண்மை அப்படி கிடையாது. அங்க உள்ள தீவிரவாத குழுக்கள் முக்கியமான ஆட்கள வேட்டையாடுறது தான். அந்த முக்கியமான ஆட்கள் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட ராணுவம் சார்ந்த ஆட்களா இருக்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் ஓப்பனாவே சொல்லிட்டார்கள். இங்க பாரு உன்னோட ஆட்கள் யாரெல்லாம் எங்க பகுதிகள்ல குறி வைக்கிறார்களோ எல்லாரையும் வேட்டையாடுவோம். அதே மாரி பாகிஸ்தானோட தாலிபான்
அந்த அமைப்பு பாகிஸ்தான் ராணுவத்தை சேலஞ்ச் பண்றதுக்காக உன்னோட பிசினஸ் நெட்வொர்க்ல உள்ளவன பூரா வேட்டையாடுவோம் அப்படின்ட்டார்கள். அதனால அந்த சம்பவங்கள்லாம் மூடி மறைக்கப்படுது. அப்படி இருந்தும் இப்ப இந்த பெரும் சம்பவம் தொடர்ந்து 3. ஆனா பாகிஸ்தான் கவர்மெண்ட் பெரிய அளவுல வந்து ரியாக்டே பண்ணல. கிழிச்சு புடுவோம், வச்சு புடுவோம்னாச்சும் பேசியிருக்கணும்ல, பேசல. அதே மாதிரி ராணுவம் அதுக்கு மேல சைலண்ட். ஆனா எல்லா ஆபரேஷன்களும் வெற்றி வெற்றி வெற்றின்ட்டாங்க. தேர்தல் அறிக்கையில கூட இம்புட்டு போய் யாராலையும் சொல்ல முடியாது. இவனுங்க நிஜமான ஒரு ராணுவம் சார்ந்த ஆபரேஷன்லயே அம்புட்டு போய் சொல்றாங்க. காரணம் இந்த நாட்டுல இருக்கிறது ராணுவமே கிடையாது. தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு நம்ம பேசுறோம். இந்த பக்கம் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் அப்படின்னு பேசுறோம். ஆனா பாகிஸ்தான்ல உள்ள ராணுவமே ஒரு தீவிரவாத கூட்டம் தான். அதனால அதுக்கு ஏத்த எதிரிகள் உள்ளூர்ல உருவாகியிருக்கார்கள் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.